இவர்களை பார்த்து, அதாவது முள்ளுகள், இந்த எதிரிகளை பார்த்து எரிச்சல் ஆகாதீங்க, பொறாமை கொள்ளக்கூடாது. சில நேரத்துல நீங்க விழுந்ததுக்கு முக்கிய காரணம் இவங்க எப்படித்தமா இருப்பாங்க, உங்க அவமானத்துக்கு இல்ல உங்களோட வீழ்ச்சிக்கு, உங்களோட காயத்துக்கு இவங்க எப்படித்தமா இருப்பாங்க. இவங்க செய்யற காரியத்தை பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் உண்டாகும். அவங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில வரும்பொழுது பார்ப்போம், நம்மள இப்படிலாம் பண்ணிட்டு அப்படிலாம் செஞ்சுட்டு எவ்வளவு ரிலாக்ஸா எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க பாரு, நம்மளுக்கு அப்படி தோணும். அதான் வசனம் சொல்றது, இவர்களை பார்த்து எரிச்சல் ஆகாத, அவர்கள் மேல நீ பொறாமை கொள்ளாத. சரி, நம்ம அழுகிறதுக்கு இவங்க தான் காரணம், நம்ம அவமானத்துக்கு அசிங்கத்துக்கு இவங்க தான் காரணம், ஓகே, நம்ம காயத்துக்கு இவங்க தான் காரணம். ஆனா பிறகு அவங்க வாழ்க்கையில சில நன்மையான காரியம் நடக்கும்போது அதை பார்த்து நம்ம எப்படி இருப்போம், ஆண்டவரே நம்மள இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, இப்படிலாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஆனா சந்தோஷமா இருக்கேன், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு எரிச்சல் உண்டாகும். ஆனா மெய்யாகவே நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஒரு காலத்துல நீங்க அப்படி கிடையாது. இந்த முள்ளுகள் நிமித்தம் இந்த ஆட்கள் மூலியமா நீங்க இப்ப அப்படி மாத்திருப்பீங்க. சில நேரத்துல உங்க நேச்சரை மாத்துறதுக்காகவே சில முள்ளுகள் கிரியை செய்யும். சில சத்ரு சில ஆட்கள் உங்க வாழ்க்கையில வைக்கிற ஒவ்வொரு காலத்துல வைக்கிறானா உங்களோட சுபாவத்தை மாத்தணும். நீங்க ஃப்ரம் குட் டு பி worst, அதாவது நீங்க ஒரு நல்லவனாய் இருக்கிறதை பார்க்கலும் நீங்க ஒரு பொல்லாத மனுஷனாக மாறணும், உங்க கேரக்டர் மாறணும். எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆவின் கனி உண்டாகணும் எதிர்பார்க்கிறோம், அதே போய் சாத்தானும் அவனோட கனியை திணிக்கிறதுக்காகவே இந்த சத்துருக்களை யூஸ் பண்ணுவான். That's why you must be very careful about your circle. நீங்க யாரு கூட பழகுறீங்க, உங்க சர்க்கிள் எப்படி இருக்குது, உங்க நண்பர்கள் யாரு உங்களை எதிர்க்கிறாங்க, you must be very careful. அவங்க உங்களை எதிர்க்கிற வசி நீங்க அவங்கள மாதிரி ஆகிரவே கூடாது, நீங்க உங்களோட கேரக்டரை விட்டு கொடுத்துடவே கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்க கேரக்டரை பில்ட் பண்றாரு. When God is building your character, the devil, the enemy will do all his best to destroy it. அதை அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் சத்துரு செய்வான். ஸோ இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாமே நல்லா இருக்கட்டும் நினைக்கிற நீங்கள், எல்லாமே வலுந்து வரட்டும் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சிலோட பிளெஸிங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகுது, பொறாமை உண்டாகுது. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி இல்லை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதைப்படி உங்களை அந்த மாதிரி காயப்படுத்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த வசி இப்போ உங்களால் மற்றவங்கள அந்த மாதிரி பார்க்க முடியல. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் பிறர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வரணும்னு நினைக்கிறாள். ஆனா இப்ப நீங்க எப்படி இவங்க தான் நல்லா வந்தாங்க யோசிக்கிறீங்க. ஏன்? இந்த முள்ளு உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை திருப்பிடுச்சு. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இந்த வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு உபத்திரவும் பிரச்சனையும் நம்ம தனியா நின்று சந்திக்க கூடாது, கர்த்தரோடு இணைந்து சந்திக்கணும். அப்பதான் நம்மளாக இருக்க, நம்மள தொலைச்சிட்டு நிற்போம். we lose ourselves. சில நேரத்தில் நீங்க பார்ப்பீங்க, இந்த உங்களை காயப்படுத்தின ஆட்கள், வேதனைப்படுத்தின ஆட்கள், அவங்க அவ்வளோ சந்தோஷமா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் ஏற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பிளாக் பண்ணியிருப்பாங்க, ஓகே, இல்லை இன்ஸ்டாவில் வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் நடுவில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க பாருங்கள். அந்த ஃப்ரெண்டை டேக் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஆர்வமாக ஓகே ரிலாக்ஸ் பண்ண திறந்து பார்த்தா ஃபோட்டோஸ் பார்க்கும், உடனே மனசு வேதனை உண்டாகும், கசப்பு எலும்பு ஆரம்பிக்கும். பாரு, இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணி நீ அசிங்கப்படுத்தி ஊரெல்லாம் என் பேரை கெடுத்து விட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியா? எங்க ஆரம்பிச்சிச்சு? ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் அப்புறம் என்ன பண்ணீங்க, எப்படியாவது ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அங்கே போய் ரிக்வெஸ்ட் அனுப்பிடுறது. என்ன சொன்னால் அந்த ஆளுக்கு நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ரிக்வெஸ்ட் அனுப்பிவிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு அவங்க நீங்கள் பார்த்து மந்திரவாதி மாதிரி உட்காந்துட்டு நீ உருப்படவே மாட்டேன் இப்படி பார்த்து நீங்கள் சபிச்சுக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாபம் அங்கே போதொலியோ திருப்பி உங்களுக்கே சேரும். அப்புறம் பாஸ்டர் நானும் ஜபிக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேது என் வாழ்க்கையிலன்ட்டு. ஆனால் இதெல்லாம் பிரச்சனை நடக்குது, ஒன்றுமே இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் நான் ஒருத்தன் ஃபோட்டோவை பார்த்து சபிச்சுட்டு நான் சொல்ல மாட்டீங்க என்கிட்ட. அதான் பிரச்சனை. அதான் எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்கனை பார்த்து எரிச்சல் ஆகாத. அவங்க சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அவங்க ராக்கெட் மாரி மேலே போயிட்டு இருக்கலாம், எந்த ஸ்பீடுக்கு போய் அந்த ஸ்பீடு கீழே விழுகுவாங்க. நீங்கள் அதை பார்த்து கண்ணுக்கு கொண்டு முட்டுறணும். அவங்க ராக்கெட் மாரி மேலே போகிறத பார்த்துட்டு பாரு நீங்கள் பார்த்து நீங்கள் ஸ்டமக் பனியில் போயிடுறீங்க. ஓகே, அது வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம ராக்கெட் மாதிரி போக வேண்டாம், நம்ம ஃப்ளைட் மாதிரி போவோம். ஃப்ளைட் எடுத்துன்னு மேலே போகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறும். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களை ராக்கெட்டாக அழிக்கல, ஃப்ளைட்டாக அழிச்சிருக்கிறார். இவங்களை கர்த்தர் பறக்கிறதுக்கு தான், உயர பறக்கிறதுக்கு தான் கர்த்தர் அழித்திருக்கிறார். ஆனால் ராக்கெட் மாதிரி இல்லை. ராக்கெட் ரொம்ப ஸ்பீடாக போகும், ரொம்ப சீக்கிரம் கீழே விழுந்துடும், முடிஞ்சு. ஆனால் ஃப்ளைட் உங்கள் பயணத்துக்கு கரெக்டாக நீங்கள் போய் சேருவீங்க.
சொன்ன இடத்துக்கு போய் கண்ட போய் சேருவீங்க. ஹல்லேலூயா. ஸோ இவங்களோட ஃபோட்டோஸ் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேதனை உண்டாகும், பாரம். சம் ஆஃப் யூ ஆல்ரெடி மேரிட், நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க, இப்போ லைஃப் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, பட் ஸ்டில் யூ குட் நாட் மூவ் ஆன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட். உங்களோட எக்ஸை விட முடியல. எக்ஸோட ஃபோட்டோ போய் தேடி ஆராய்ந்து பார்க்குறீங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களா நல்லா இருக்காங்களா இல்லையா, நீ இப்படிலாம் ஏமாத்த, இவ்வளோ காசை நீ ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் இன்னும் போய் இந்த வாழ்க்கையில் வாழல, நீங்கள் இன்னும் பழசில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, ஊழியருக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. அதான் நிறைய பேர் லோத்தோட மனைவியை போய் இன்னும் இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லோத்து மனைவியேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உப்புக்கல்லாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன காரணம்? பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். ஆண்டவர் எடுத்து போட்டால் குப்பை தேர்னா திருப்பி நாரி தானே போகும். ஆமாமா இல்லையா? So whatever the Lord has removed from your life is a curse for you. அது உங்களுக்கு ஒரு சாபம். ஒரு காலத்துல அது ரொம்ப ஆக்டிவா உங்களை குத்திட்டு இருந்துச்சு முள்ளா, இப்ப அது இல்ல, அதை விட்டுறணும். ஹல்லேலூயா. இப்ப போய் பார்த்துக்கிட்டு ஓ எப்படி முடியும், எப்படி முடியும் இப்படி யோசிக்க கூடாது. அவங்கள பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சல். See, இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது, when you are doing this, you actually hindering your own prayers. உங்க ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க திரும்பி பின்னாடி பார்க்கும்போது நீங்க அங்க போய் அவங்களை பார்த்து பழசெல்லாம் யோசிச்சு மறுபடியும் பழைய சோகத்தையும் வேதனையும் ஆக்டிவேட் பண்றீங்க. அது ஆக்டிவேட் பண்ணும்போது கசப்பு அங்க உண்டாகும். என்ன உண்டாகும்? கசப்பு உண்டாகும். கசப்பு எழும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜெபம் அங்க வல்லமே இல்லாமல் ஆயிரும். See, God's purpose is not for you to return back to your past. His purpose for you is to move forward. முன்னுக்கு போகணும், பின்னாடி போக கூடாது. புல்லு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு போகும். ஓகே, எல்லாமே புல்லை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கமாவும் இல்லையா? அதே மாதிரி தான் இவர்கள் நல்லா பச்சை பச்சைன்னு இருப்பாங்க. திடீர்னு பார்க்கறதுக்கு பா பச்சை பச்சையா இருக்கிறாங்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நல்ல பிளஸிங்காக இருக்காங்கன்ட்டு திடீர்னு பார்த்தா காணா போயிடுவாங்க. இந்த புல்லை பொறுத்த உங்களோட நிலைமையும், உங்களை எதிர்த்து நின்ற ஆட்கள், உங்களை வேதனைப்படுத்தின ஆட்கள், அவங்க நிலைமை அப்படித்தான். They are not going to be too long in their blessings. நம்ம அதை பார்த்து அந்த நிலையில்லாத பிளெஸிங்ஸை பார்த்து நம்மளுக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸை இழந்துடக்கூடாது. ஜஸ்ட் இக்னோர் தம். அவங்கள விட்டுறணும். நம்ம அதை பார்த்து அங்கேயே நம்ம மூழ்கி இருக்கக்கூடாது. நீங்க கேட்கலாம், எப்போ பார்த்து அவங்க காணா போவாங்க அப்படின்ட்டு. வாழ்க்கை நிறைய பேர் இந்த மாதிரி எதிர்த்து இருந்த ஆட்கள் இப்போ தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நான் யோசிப்பேன், இப்படி ஒரு மனுஷன் தான், இந்த மனுஷனால் நம்ம இவ்வளோ பாடுபட்டுமே, இவ்வளோ அழுந்துமே அப்படின்ட்டு தேடி பார்த்தாலும் கண்டுபிடி. அந்த மாதிரி கர்த்தர் இல்லாமல் ஆக்கிட்டார். பழசெல்லாம் போய் கிளறி என் ஹிஸ்டரிலாம் எடுத்துட்டு வந்து என்னை ஒரு தப்பான ஆளை ப்ரொஜெக்ட் பண்ண நினைச்சா அத்தனை பேருமே கர்த்தர் இல்லாமலே ஆக்கிட்டார். எங்க போய் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. சில நேரத்தில் உங்களை எதிர்க்கிற ஆட்கள் ஓகே ஆக்டிவா பண்ணும்போது, அப்படி எதிர்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எழும்பும் போது they will become too busy, okay, looking for solution of their problems. When they try to trouble you, they will be troubled. உங்களுக்கு பிரச்சனையை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் பிரச்சனை கொண்டு வர அனுமதி கொடுப்பார். அப்போ அவங்க அதில் மூழ்கி இருப்பாங்க, அதனாலே அழிக்கப்படுவார்கள். அதான் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதை விசுத்து பார்த்தா கர்த்தர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் எழும்பினாலும் விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். நான் சொன்னேன், அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க அவங்கள அவங்கள வந்து ஒரு கைதியா வச்சிருக்கீங்க. பழச இன்னும் நீங்க ஒரு கைதியா உள்ளத்தை வச்சுங்க. அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். Many of you are blocked because of your own bitterness toward others. பிறர் மேல இருக்கிற கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மையினாலேயே நீங்க இன்னமும் பிளாக்கா நிக்கிறீங்க. முன்னுக்கு போக முடியல, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்றேன், நீங்க முதலாவது மன்னிச்சு ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க முன்னுக்கு போக முடியும். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த பந்தியில நீங்க போய் உட்கார கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. That's what the Lord wants you to do. Just forgive, release. மறுபடியும் போயிட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஐடியா கிரியேட் பண்ணி ஓகே அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, போயிட்டு அங்கேயே போய் மூழ்கி இருக்காதீங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, குப்பையை கிளறி பார்க்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லி குப்பையை கிளறாதீங்க. குப்பையாவே விடுங்க. குப்பை வந்து உங்களுக்கு பொண்ணு வெளியாக மாற முடியாது. யாராவது குப்பையை கொண்டு வந்து வீட்டில் வைப்பானா? வைக்க மாட்டான். நீங்கள் தேவ ஆலயம் தானே, குப்பையை கொண்டு வந்து தேவ ஆலயத்தை ஏன் வைக்கிறீங்க? ஏன் உங்கள் ஹார்ட்டில் வைக்கிறீங்க? கர்த்தர் தூக்கி போட்டோம்னா தூக்கி போட்டு தான் மன்னிச்சு விட்டுருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா.